கரேஜ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? கரேஜை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி களத்தில் இறங்கி தைரியமாக போய் பார்த்துருக்கீங்க மக்களை? களத்தில் இறங்கி சும்மா மேடையில் அந்த எம வண்டியில் ஏறி பேசுறதை விட்டுவிட்டு களத்தில் இறங்கி மக்களை எத்தனை வாட்டி பேசி பார்த்துருக்கீங்க? இதுக்கு பேர் தான் சார் கரேஜ். கரேஜ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். ஓகேயா? கரேஜை பற்றி பேசாதீங்க. அப்படி இருங்க. நீங்கள் சொன்ன சைனே சிம்பிளே. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் மக்கள் சக்தி சேனலில் என்ன சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் சேனலில் பாருங்கள். நான் மக்கள் சக்தி சேனலில் மக்களுக்கு சக்தி ஊட்டும் விதமாக நாட்டில் நடக்கிற செய்திகள், அரசியல், எங்கெல்லாமோ நடக்கிற செய்திகள் அத்தனையுமே நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் இடத்துல உங்களோட செல்லுக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அந்த 5 நிமிஷத்தில் என்னால் முடிகிற அந்த செய்தி சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக உள்ள ஒரு ஞானம் கிடைக்கும். நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. கண்டிப்பாக என்னுடைய பேஸை சொல்லப்போனால் நான் இதில் பேசுகிறேன். ஒரு சில கட்சிகளை கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கறதுனால நான் அந்த கட்சிக்கு எதிரியோ அவர்களை கண்டால் பிடிக்கவில்லையோ என்பதெல்லாம் கிடையாது. அவங்க செய்த செயல்கள் சிலது பிடிக்காமல் இருக்கிறத நான் இதில் சொல்லுவேனே வழிய ஒட்டுமொத்தமாக நம்மளாம் என்ன மாமனா மச்சானா சும்மா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன் நான் உங்களுடைய உறவுங்கிறாங்களே வழிய இருந்தாலும் யாரையும் வெறுக்கிற அளவு பாலிடிக்ஸ்லேயோ இல்லை பொது நபர்களையோ வெறுக்கிற அளவெல்லாம் கிடையாது. இதில் சொல்கிறது உங்களுக்கு அவர்கள் பண்ணிய செயல், அவர்கள் செய்த செயல், இதை தான் நம்ம இதில் எடுத்துக்காட்டி சொல்கிறோம். அதனால நான் இந்த கட்சிக்கு எதிர் அந்த கட்சிக்கு எதிரெலாம் கிடையாது. ஓட்டு போடுற விதத்தை பார்க்கும்போது என்னுடைய இது என்னன்னாக்கா, யார் சுயமாக இருக்காங்களோ, வருஷம் இருக்கிற அந்த பிராண்டட் கட்சியை விடுங்க. பெரிய நடிகன் திடீர்னு இறங்குறாங்கன்னா அதையும் விடுங்க. அவங்களையும் ஸ்லோவாக நம்ம கேப்டன் விஜயகாந்தை கொண்டு வந்த மாதிரி வரலாம். ஆரம்பமே விஜயகாந்துக்கு கொடுக்கல, ஓரளவு இது பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணி இப்போ வந்தோம். உடனே சேரில் உட்காணுங்கிற பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ அரசியலில் யார் இளைஞர்களாக வராங்களோ அவங்கள வரவேற்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களையே குறை சொல்வது தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கங்கிறத இனிமேல் சொல்கிறேன்னு ஒவ்வொரு இதுலேயும் யாரோட அவங்க பி டீமாக இருக்காங்களோ அவங்கள குறை சொல்கிற மாதிரியே ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் பேச்சிலேயே தெரியும். ஒரு நடிகன் நடிக்கிறாங்கிறதும் தெரியும், ஒரு அரசியல்வாதி அரசியலுக்காக நடிக்கிறாங்கிறதும் தெரியும் நமக்கு. அதனால் நம்ம மனசுக்குள்ளே யார் சுயேட்சையாக இருக்காங்களோ, சுயேட்சையாக பிராண்டட் இல்லாமல் பிரபலம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்களும் சந்தோஷமாக வேலை செய்வாங்க. இதுதான் என்னோட வழியே. யாரோட கட்சியும் நான் கிடையாது. வாங்க இதில் நான் கரேஜை பற்றி ரொம்ப விளக்கமாக இந்த சேலத்தில் மாநாடு நடத்தின நமது தளபதி விஜய் அவர்கள், விஜய் அண்ணா பேசியுள்ளார். எனக்கு விஜய் தம்பி பேசியுள்ளார். அதை பற்றி சில கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், கேளுங்க. கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? மை டியர் விஜய் அண்ணா, சாரி விஜய் தம்பி, ஏன்னா என்னோட சின்னவர் நீங்கள்.
நீங்கள் வந்து கரேஜை பற்றி நீங்கள் பேசினீங்க இல்லை உங்கள் மீட்டிங்கில் நேற்றுக்கு சேலத்தில் பேசும்போது கரேஜை பற்றி பேசினீங்க. நீங்கள் கரேஜை பற்றி பேசும்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது. கரூரில் உங்ககிட்ட மைக்கை கொடுத்து சார் சார் சொல்லுங்கள் சார் 41 பேர் போயிட்டாங்க சார் 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 சொல்லுங்கள் சார் 41 பேர் போயிட்டாங்க சார்ங்கும்போது நீங்கள் ஓடின அந்த கரேஜ் ஞாபகம் வந்தது. இப்போ நீங்கள் அதெல்லாம் மறந்து கரேஜை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கரேஜ் எங்கே சார்? ப்ரெஸ் மீட் வந்தோன்னா மியூட்டு போட்டுருவீங்க. நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பார்க்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒன்று வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இல்லை உங்களோட கரேஜ் எப்படி சொல்லட்டுமா? காருக்கு பின்னாடிலாம் அவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு வரும்படி ஓடுற கரேஜ் தான் உங்களோட கரேஜ். இன்னொன்று வந்து போஸ்டரில் புலி படமும் ஆக்ஷனில் பூனை, அதாவது ரியலான ஆக்ஷனில் பூனை படமும் நடிப்பில் புலி படமும் போடுற ஆள் நீங்கள் கரேஜை பற்றி பேசுகிறீங்க. கரேஜ் தைரியத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி பயம் இல்லாமல் உண்மையை பேசி பாருங்களேன். நீங்கள் தான் அவங்களுக்கு பி டீம்னு சொல்லி எவங்களுக்கு இப்போ யாரை எதிரின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கே நீங்கள் பி டீம்னு ஒரு வாட்டி உண்மையை சொல்லி பயம் இல்லாமல் உண்மையை சொல்லுங்களேன். கரேஜ்னா என்ன சார்? மைக்கில் ஷவுட்டு பண்ணுறது இல்லை சார், மக்கள் பக்கத்தில் நிற்கிறது. நின்னீங்களா சொல்லுங்கள். ஸ்பீச்சில் மட்டும் உங்களுக்கு பிரேவ் கரேஜ் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ஆக்ஷனில் ஆக்டிங் தான் காட்டுறீங்க. தைரியத்தை பற்றி கரேஜை பற்றி பேசுகிறவன் முன்னாடி நிற்கணும் சார், பின்னாடி இல்லை. போய் நேராக பார்த்துருக்கணும். நீங்கள் கரூரில் போய் அவங்கள கூப்பிட்டு உங்களோட ரூமில் பார்த்தீங்களே அது கரேஜ். நீங்கள் கரேஜை பேசுகிறீங்க. என்ன தம்பி விஜய்? அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க சொல்ற இந்த கரேஜ் வார்த்தையில் இல்லை, ஆக்ஷனில் தான் இருக்குது. இதை நான் பல சுச்சுவேஷனில் பல நீங்கள் ஆக்ஷனில் தைரியம் இல்லாமல் பண்ணின செயல்கள்லாம் நான் சொல்லி காட்டுவேன். இன்றைக்கி நீங்கள் கரேஜுங்கிறத பேசிட்டீங்க பாருங்கள், அதனால என்னால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. தனி வீடியோ அந்த கரேஜுக்கு நீங்கள் சொன்னதுக்கே தனியாக போடுறேன் வீடியோ. தலைவா விஜய் தம்பி, அண்ணா விஜய் அண்ணா, மவனே, கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பார்க்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒன்று வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஸ்பீச்சில் ஃபயர், ரியாலிட்டியில் ஃபியர். ஸ்பீச்சில் ஃபயர், ரியாலிட்டியில் ஃபியர். நீங்கள் ரியாலிட்டி ஃபியர் கரூரில் பார்த்தோமே நாங்கள். பயம் உள்ளவன் ஸ்லோகன் அடிப்பான், டிவி கெடா அப்படின்னு. தைரியம் உள்ளவன் தான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பான். பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்களா, ஓடினீங்க இல்லை, அதான் கரேஜு. கரேஜுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார். சும்மா உங்கள் கூட்டம்லாம் விசில் அடிக்கிறதுக்கு தைரியம்ங்கிறது ஒரு ஸ்லோகன் இல்லை, அது ஒரு ஆக்ஷன். தைரியத்தை ஆக்ஷனில் காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் இன்சிடெண்ட்டில் உங்கள் ஆக்ஷன் எப்படி இருந்தது, நீங்கள் எதிர்க்கிற அரசு அங்கே உடனே போன ஆக்ஷன் எப்படி இருந்தது, அது தைரியம். அப்புறம் தைரியம் கரேஜ்னா நீங்கள் பழியை ஏற்றுட்டு இருந்திருக்கணும், உங்கள் சைடுலேயும் பழியை ஏற்றுருந்துருக்கணும். கொண்டு போய் போட்டிங்க பாருங்கள் அரசு மேலே, அவங்க ஒன்றும் உங்களை பண்ண மாட்டாங்கங்கிற தைரியத்தில் போட்டிங்க. ஏன்னா அரசு அந்த கட்சிக்கு நீங்கள் பி டீம். இதை நான் எல்லா இதுலேயும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தோக்க போகிறோன்னு தெரிகிற கட்சி ஒரு பிரபலத்தை இறக்கி
அவங்கள வந்து பேச வச்சு குதிக்க வச்சு இந்த லூசுங்கள்லாம் குதித்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக பண்ணுற வேலை. ஸோ தைரியம்னா அது மக்கள் சக்திக்கு இருக்குது சார். தைரியம் கரேஜை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு ரேஞ்சே இல்லை சார். நீங்கள் தைரியத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, அதாவது கரேஜை பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி களத்தில் இறங்கி தைரியமாக போய் பார்த்துருக்கீங்க மக்களை? களத்தில் இறங்கி சும்மா மேடையில் அந்த வண்டியில் ஏறி பேசுகிறத விட்டுவிட்டு களத்தில் இறங்கி மக்களை எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க? இதுக்கு பேர் தான் சார் கரேஜ். ஏய் விஜய் வெளியில் வாடா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஏதோ பதில் சொல்கிறீங்கல்ல, அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகேயா? கரேஜை பற்றி பேசாதீங்க. அப்படி இருங்க. நீங்கள் சொன்ன சைனே சிம்பிளே.